டீசல் வந்து மைலேஜ் நல்லா வருங்க. பட் ஆனா அதுக்கான வைப்ரேஷன் கண்டிப்பா இருக்கும். டீசல் எடுக்கிறவங்க முக்கியமா இன்னொரு விஷயம் பாத்துக்க வேண்டியது, நம்மளால டீசல் வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்றத முக்கியமா பாத்துக்கணும். நாங்களே மேனுஃபேக்சர் பண்றோம், நாங்க 2 வருஷம் ஆர்என்டி பண்ணோம், 3 வருஷம் ஆர்என்டி பண்ணோம் அப்படின்னு நிறைய கதையா ஆர்என்டி எல்லாம் போடுவாங்க. ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. விஷயம் என்னன்னா, எல்லா கம்பெனியும் வந்து பாத்தீங்கன்னா சைனால இருந்து கொண்டு வராங்க, இங்க சேல்ஸ் பண்றாங்க. யாருமே மேனுஃபேக்சரிங் வீடியோ போட்டுருக்கவே மாட்டாங்க. நீங்க பாத்துருந்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஏன்னா 24,000க்கு வித் ஆயில், பெட்ரோல், ஃபிட்டிங்ஸ், 32 பிளேடு, சைட் டிஸ்க், பார்த்தோட கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் மோட்டார் ஜங்ஷன்ல வீடியோ போட்டதுல இருந்து இப்போ ஒரு 1000 பீசஸ் நம்ம கொடுத்துட்டோம். தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு 1000 பீஸ் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. உங்க அரசனவர்கள் வந்து தினேஷ்குமார் பேசுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோ செக்மெண்ட் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். என்னென்ன ரேட்டு, என்ன ஸ்பெசிஃபிகேஷன், இந்த வீடியோல வந்து எல்லாமே 100% ரேட்டோட சொல்லிடுவோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, நெப்டியூன் 170 FBன்ற 7 HP பெட்ரோல் வீடுங்க. இதுக்கு கூட வர அட்டாச்மெண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, 32 பிளேடு, சைட்ல ஒரு டிஸ்க், ஒரு பார்ட் வந்து கொஞ்சம் மற்ற கம்பெனியோட ஹெவியாவே வந்துருங்க. ரிஜர் வந்து நல்லா ஹெவியா இருக்கும். அட்ஜஸ்டபிள், பின்னாடி வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நல்லா ஒரு 1 அடி 2 அடி வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஹெவியா இருக்குங்க. பார்த்துக்கிட்டு ஷேப்பும் நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு. அதே மாதிரி டியூப் டயருங்க, 408 சைஸ் டயரு. இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா 212 cc 170 FB மாடல் இன்ஜினுங்க. இதுல கூட என்ன ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்னா, சென்சார் வந்துருங்க. ஆயில் சென்சாரோட உங்களுக்கு வந்துடும். சென்சார் வந்து எப்படின்னா டிட்டாச்சபிள் தான். வேணா சென்சார் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், வேணா சென்சார் கழட்டி விட்டுருலாங்க. ஸோ 2-in-1 ஆப்ஷனா தான் கொடுத்துருப்பாங்க. சென்சார் போட்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆயில் லெவல் கம்மியா வரப்ப அதை அலர்ட் பண்ணி உங்களுக்கு ஆஃப் பண்ணிடும். சென்சார் போடாம வச்சிருந்தீங்கன்னா அது ஃபுல்லா ஆயில் கம்ப்ளீட்டா ட்ரை ஆகிற வரைக்கும் அது ஓடிட்டு தான் இருக்குங்க. ஸோ இதுதான் ஆப்ஷன் இதுல. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் மோட்டார் ஜங்ஷன்ல வீடியோ போட்டதுல இருந்து இப்போ ஒரு 1000 பீசஸ் நம்ம கொடுத்துட்டோம். தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு 1000 பீஸ் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஃபார்மர்ஸ் யூடியூப் பார்த்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. பிரைசிங் நல்லா இருக்கு, உங்ககிட்ட நம்ம ரேட் கம்மியா கிடைக்குது, மற்ற இடத்துல நாங்கள் கேட்குற ரேட் அதிகமாக சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைசிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம கிட்ட இப்போ வீடியோஸ் எடுத்திருந்தாங்க. பட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பெட்ரோல் மட்டும் தான் இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீசலும் ஒரு ஆப்ஷன், டீசல்ல 2 ஆப்ஷன் இப்போ கொண்டு வந்திருக்கோங்க. இதுல என்னன்னா, எல்லாமே அதே கூட ஒரு அட்டாச்மெண்ட் எல்லாம் சேம் தாங்க. ஆனா வந்து இன்ஜின் மட்டும் என்னன்னா டீசல் இன்ஜின் 170F 178 டீசல், 173 டீசல், 2 மாடல் டீசல் கொடுக்குறோங்க. இதுல வண்டிக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, 173 வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 249 cc வரும். இதே வந்து பாத்தீங்கன்னா 178 வந்து பாத்தீங்கன்னா 289 cc சம்திங் அந்த மாதிரி வருங்க. உங்களுக்கு இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா, டீசல் வந்து மைலேஜ் நல்லா வருங்க. பட் ஆனா அதுக்கான வைப்ரேஷன் கண்டிப்பா இருக்கும். டீசல் எடுக்கிறவங்க முக்கியமா இன்னொரு விஷயம் பாத்துக்க வேண்டியது, நம்மளால டீசல் வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்றத முக்கியமா பாத்துக்கணும். பெட்ரோல் வண்டி யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் ஆனா டீசல் வண்டியை என்னால ஸ்டார்ட் பண்ண முடியுமான்றத முதல்ல எல்லாரும் பாத்துக்கணுங்க. அப்படி உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும் மட்டும் வாங்கிக்கிங்க. இல்ல செல்ஃப் ஸ்டார்ட் வச்சுக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. செல்ஃப் ஸ்டார்ட் கிட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 8500 வருங்க. பிளஸ் பேட்டரி வந்து நம்ம தனியா என்ன கம்பெனி வேணுமோ அந்த பேட்டரி வாங்கிக்கலாங்க. செல்ஃப் ஸ்டார்ட் கிட் அட்டாச்மெண்ட் பண்ணி கொடுக்குறதோட 8500 வருங்க. 173 வந்து 173 178 ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணிக்கு வந்து 600 to 700 ml டீசல் செலவாகுங்க. நீங்க 4 அடி அகலம் போட்டு ஓட்டினீங்கனாலும் 600 ml டீசல், 600 to 700 ml டீசல் செலவாகும். இது எப்படின்னா 2 அடி 3 அடி 4 அடி அகலத்துக்கு தகுந்த மாதிரி ஓட்டிக்கலாங்க. 2 அடி பார்க்குள்ளவும் ஓட்டிக்கலாம், 3 அடி பார்க்குள்ள ஓட்டிக்கலாம், 4 அடி பார்க்குள்ள ஓட்டிக்கலாங்க. நம்ம கேப்புக்கு தகுந்த மாதிரி ஓட்டிக்கலாங்க. இப்போ என்னன்னா, இன்னும் ஒரு 2-3 பிராண்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து எனக்கு நெப்டியூன் வேணும், ஒரு சில பேர் எனக்கு வேணாமாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமருக்கு என்ன அப்படின்னா, மைஜோ வீமாங்க. இது வந்து மைஜோ வீமான்ற கம்பெனி. இதுலயும் என்ன அட்டாச்மெண்ட் கொடுக்குறோம்னா, 32 பிளேட்ஸ், ரிஜர் ஒன்று கொடுத்துட்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் வந்து டர்போ ஏர் ஃபில்டர், சைலன்சர் வந்து பெரிய சைலன்சர் வருங்க. டயர் வந்து பாத்தீங்கன்னா சாலிட் டயர் வரும். டயர் நல்லா நோட் பண்ணிக்கங்க, டயர் வந்து சாலிட் டயர் வருங்க. 408 சாலிட் டயர்ல வந்துடும் உங்களுக்கு. இதுவும் அதே 170F 212 cc இன்ஜின் தாங்க. கியர் பாக்ஸ் வந்து நார்மல் 171 கியர் பாக்ஸ் தாங்க. எல்லா வண்டிக்கும் வர எந்த கம்பெனி போனீங்கனாலும் இதே 171. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா இந்த பிராண்டுக்கு ஸ்பேர் கிடைக்குமா, அந்த பிராண்டுக்கு ஸ்பேர் கிடைக்குமாங்க, இப்போ இத்தனை பிராண்ட் வச்சிருக்கீங்க, இதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஸ்பேர் இருக்குமாங்கன்னு கேட்பாங்க. விஷயம் ஒண்ணுதாங்க, எல்லா கம்பெனியும் வந்து சைனால இருந்து இம்போர்ட் பண்றாங்க. இங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு நேம் பிராண்டை கிரியேட் பண்ணி விற்கிறாங்க. ஸோ இதுல வந்து எல்லா கம்பெனியும் அதே 170F இன்ஜின் போடுறாங்க, அதே 171 கியர் பாக்ஸ் போடுறாங்க. இதுல எந்த மாற்றமும் இல்ல, எல்லாரும் அதை தான் பண்றாங்க. ஆனா கலர் மாறுது, பேர் மாறுது. கிடைக்க போற வீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 2 கண்டிஷன்ல தான் கிடைக்குங்க. 170F பெட்ரோல் இன்ஜின், 171 கியர் பாக்ஸுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்பேர் ஒன்னே தாங்க. சில கம்பெனி என்ன சொல்லுவாங்க, இப்போ ஒரு கோயம்புத்தூர்லாம் ஒரு சில கம்பெனி வீடியோ அடிக்கடி போடுவாங்க, நாங்களே மேனுஃபேக்சர் பண்றோம், நாங்க 2 வருஷம் ஆர்என்டி பண்ணோம், 3 வருஷம் ஆர்என்டி பண்ணோம் அப்படின்னு நிறைய கதையா ஆர்என்டி எல்லாம் போடுவாங்க. ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. விஷயம் என்னன்னா, எல்லா கம்பெனியும் வந்து பாத்தீங்கன்னா சைனால இருந்து கொண்டு வராங்க, இங்க சேல்ஸ் பண்றாங்க. அதுல வந்து நம்ம ஒரு 3-4 பிராண்ட் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோங்க. இந்த 4 பிராண்ட்லயும் தான் சர்வீஸ், ஸ்பேர்ஸ் எல்லாமே நல்லா தெளிவா கிடைக்குதுங்க. சோ இந்த 4 பிராண்ட், அதனாலதான் இந்த 4 பிராண்ட் மட்டும் நம்ம கண்டினியூஸா ப்ரோமோட் பண்றோங்க. சில பேர் வந்து அவங்க இம்போர்ட் பண்றவங்களே வந்து அவங்களே ஸ்பேர்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா என்னன்னா, நிறைய கதை விடுவாங்க, நாங்க இப்போ ஓனா மேனுஃபேக்சர் பண்றோம் அப்படின்ட்டு. ஆனா இது வரைக்கும் யாருமே மேனுஃபேக்சரிங் வீடியோ போட்டுருக்கவே மாட்டாங்க. நீங்க பாத்துருந்தீங்கன்னா நல்லாவே தெரியும், மேனுஃபேக்சர் பண்றதா வீடியோ போட்டுருக்கவே மாட்டாங்க. எல்லாம் பொட்டி பொட்டியா வச்சிருப்பாங்க. கேட்டா இது பிளான்டிங் தான் மேனுஃபேக்சர் பண்றோம்னு கதை விடுவாங்க. விவசாயிகளை வந்து எப்படி திசை திருப்பலாம், எப்படி ஏமாத்தலாங்கிறதுல தான் வந்து நிறைய பேர் வந்து நோக்கத்தை டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களே தவிர, இப்போ ஒரு வீடியோவே, இப்போ இந்த யூடியூப் வீடியோவே நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கீங்க,
ஒரு சில பேர் என்னமோ விட்டா நாடகம் மினி சீரிஸ் எடுத்துருவாங்களாட்டு இருக்கு, அந்த மாதிரிலாம் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. விஷயம் என்னன்னா, நம்ம பொருள் இருக்குது, நம்ம பொருளை சொல்றாங்க, அந்த பொருள் உங்களுக்கு ஓகேனா நீங்க வாங்குறீங்க, இதுக்கான கரெக்டான சர்வீஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் நான் உங்களுக்கு சப்ளை பண்ணி தெளிவா பண்ணி கொடுக்குறாங்க. இதுதான் நம்மளோட வேலைங்க. அதை விட்டுட்டு நம்ம நாடகம் நடிக்கிறது, வீடியோ எடுக்க சொன்னா, பொருளை வைக்க சொன்னா விட்டா மினி சீரிஸ் மாதிரி நாடகம் எடுக்கிறது, இது நம்ம வேலை இல்லைங்க. நம்ம வந்து பொருள் இங்க இருக்கிற பொருள் ஜென்யூனான பொருள் உங்களுக்கு கொடுக்குறோம், குவாலிட்டியான பொருள் கொடுக்குறாங்க, ரேட் எங்கேயும் இல்லாத ரேட் கொடுக்குறாங்க, சர்வீஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் பக்காவா பண்ணி தராங்க. இதுதான் நம்மளோட கமிட்மெண்ட், அரசனோட கமிட்மெண்ட் இதுதாங்க. அது வந்து நீங்க இப்ப வண்டி இப்ப நீங்க உங்களுக்கு வேணும் நீங்க ஆர்டர் பண்றீங்கன்னா, இந்த வண்டியை வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா, இது இப்போ ஒரு வண்டியை ஃபுல்லா 100% அசம்பிள் பண்ணி இதை அப்படியே பேக் பண்ணி ஓட்டி பார்த்து உங்களுக்கு அனுப்பிடுவோம். இது 100% அப்படியே பேக் பண்ணி நீங்க எடுத்து அப்படியே ஃபீல்ட்ல வச்சு ஓட்டலாம். இல்ல அங்கிருந்து வந்ததுன்னா நம்மளால அசம்பிள் பண்ண முடியுமோ, இல்ல அசம்பிள் பண்ண தெரியாது, எப்படி நம்ம ஆன்லைன்ல நம்ம வாங்குறது, உங்க பக்கத்துல இருக்க எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் சொன்னீங்கன்னா அங்கேயே போட்டு விட்டுருவாங்க. இப்ப நம்ம எப்படி இவ்வளவு தூரத்துல நம்பி வாங்குறதுன்ற பயம் வேணாங்க. ஏன்னா நாங்களே இங்க அசம்பிள் பண்ணி ஓட்டி பார்த்து எல்லா செக்கிங்ஸ் எல்லாமே முடிச்சு, அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே முடிச்சு இங்க நாங்க உங்களுக்கு வச்சு விட்டுருவாங்க. நீங்க அங்க போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி டேரக்டா எடுத்து ஃபீல்ட்ல ஓட்டலாங்க. பிளேட்ல இருந்து எல்லாமே 100% ஃபிட்டிங்ல ஆயில் போட்டு பெட்ரோல் போட்டு ஸ்டார்ட் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. இல்ல எனக்கு வந்து அசம்பிள் பண்றதுக்கு ட்ரைனிங் இருக்கு, நான் பண்ணுவேன், எனக்கு தெரியும், நான் மேனேஜ் பண்ணிக்குவேன்னு சொல்றவங்க, நீங்க எனக்கு பாக்ஸோட வச்சு விடுங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம், பாக்ஸோட வச்சு விட்டு கூட ஆயிலும் கொடுத்துருவோம். கூட ஆயிலும் ஃப்ரீயா, 100% ஆயில் ஃப்ரீங்க நம்மகிட்ட. இதுல அடுத்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா கிசான் கிராஃப்ட்டுங்க. கிசான் கிராஃப்ட் பேர் வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் தான். மார்க்கெட்ல இன்னைக்கு கிசான் கிராஃப்ட்னா வண்டி பேர் எல்லாருக்கும் தெரியும். ஸோ கிசான் கிராஃப்ட்ல வந்து இது என்ன பர்டிகுலர் மாடல்னா 220p மாடலுங்க. 220pனா இதுல என்ன பண்றாங்கன்னா 170F, அதே 170F பெட்ரோல் இன்ஜின் தாங்க, அதே 171 கியர் பாக்ஸ் தாங்க. இதுல ஒன்றும் ஸ்பெஷலாலாம் கிடையாது, எல்லா கம்பெனிலும் என்ன வருதோ அதே தான். இது என்ன அப்படின்னா 32 பிளேடு சைட் டிஸ்க் பார்த்துக்கிட்டு தாங்க. இதுலயும் 32 பிளேடு, 2 அடி 3 அடி 4 அடி அப்படி ஓட்டிக்கலாம். 2 அடி பார்க்குள்ளேயும் ஓட்டிக்கலாம், 3 அடி பார்க்குள்ளேயும் ஓட்டிக்கலாம், 4 அடி பார்க்குள்ளேயும் ஓட்டிக்கலாம். இது எல்லா வீடுலயுமே என்னன்னா பின்னாடி பிடிஎஸ் சாஃப்ட் கொடுத்துருப்பாங்க. எல்லா இந்த 3-4 வீடுலயுமே இருக்குங்க, பின்னாடி பிடிஎஸ் சாஃப்ட் இருக்கும். பிடிஎஸ் சாஃப்ட்ல வந்து நம்ம வாட்டர் பம்ப், ஸ்ப்ரேயரு, ரீப்பர், இந்த அட்டாச்மெண்ட் எல்லாமே பண்ணிக்கலாங்க. எல்லா வீடுலயும் நம்ம இருக்க அத்தனை வீடுலயும் நெப்டியூன், மைஜோ, கிசான் கிராஃப்ட் எல்லா வீடுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிடிஓ ஜாயிண்டோட, பிடிஓ அட்டாச்மெண்டோட வந்துருதுங்க. பிடிஓ எதுல வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். இதுல சில பேர் வாட்டர் பம்ப் வேணாலும் கேட்டாலும் நம்ம வாட்டர் பம்ப் அட்டாச் பண்ணி இங்கிருந்து அனுப்பி விட்டுருவோங்க உங்களுக்கு. மைஜோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 28,000 இப்ப கொடுத்துட்டு இருக்கிறோங்க. இப்ப அடுத்தது வந்து 26,000 வந்து கஸ்டமருக்கு டேரக்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரைஸ் அப்ரூவல் மட்டும் வந்துருச்சுன்னா அடுத்தது வந்து இதுவும் 26,000 மாறிடும் மைஜோ வீமாவும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெப்டியூன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீசல் வீடர்ல 2 வேரியன்ட் வச்சிருக்கோம், 173 and 178. 173 வந்து பாத்தீங்க அப்படின்னா 34,000ங்க. 34,000 32 பிளேடு சைட் டிஸ்க் பார்த்தகடோட கொடுக்குறோம். 178 எடுத்தாலும் அதே 32 பிளேடு சைட் டிஸ்க் பார்த்தகடுங்க, 2 அடி 3 அடி 4 அடியில் ஓட்டிக்கலாம். அது வந்து 42,000 கொடுக்குறோம். இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், நெப்டியூன் பெட்ரோல் வீடர். ஏன்னா இன்னைக்கு நம்ம இதுலயே அதிகமா சேல்ஸ் இருக்கிற வீடு ஒரு 1000 வீட்டுக்கு மேல போயிருக்கிறதுனா இதாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 24,000க்கு வித் ஆயில், பெட்ரோல், ஃபிட்டிங்ஸ், 32 பிளேடு சைட் டிஸ்க் பார்த்தகடோட கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க. 6 மாசம் இந்த வண்டி எல்லாத்துக்குமே 6 மாசம் வாரண்டி இருக்குங்க. எல்லாத்துக்கும் உற்பத்தி கோளாறு வாரண்டி 6 மாசம் இருக்குதுங்க. ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீஸ் எதுனாலும் நாங்களே பண்ணி தராங்க. தமிழ்நாடு ஃபுல்லா நமக்கு மெக்கானிக் இருக்காங்க. எந்த ஊர் சொன்னீங்களா நாங்க மெக்கானிக் இருக்காங்க, இல்லைன்னா நம்ம கம்பெனி மெக்கானிக் இருக்காங்க. நம்ம டேரக்டா ஸ்பாட்டுக்கே அனுப்பிட்டு சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்றோங்க. அதனால நீங்க ஃபார்மர் வந்து பயப்பட வேணாம், ரேட்டு ரொம்ப கம்மியா இருக்குங்க. கீழே மார்க்கெட்டிங் டீம் நம்பர் கொடுக்குறாங்க, அந்த நம்பர் கூப்பிட்டு உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணி எடுத்துக்கலாங்க. பல்க் ஆர்டர்ஸாவும் கொடுத்துட்டு இருக்காங்க. கம்பெனிக்கு வேணும், எனக்கு ஒரு 50 பீஸ் வேணும், 20 பீஸ் வேணும், 40 பீஸ் வேணும், அப்படி பல்க் ஆர்டரா கேட்டாலும் அதுக்கும் நம்ம ரேட் போட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. ஃபார்மருக்கும் இப்போ ஒரு டீலர் கொடுக்குற காஸ்ட்டுக்கே 24,000 ஆயிலாம் போட்டு கொடுத்துட்றாங்க. ஏன்னா நீங்க டீலருக்கே எல்லாம் அந்த ரேட்டு தான் வருது. நீங்க எந்த டீலர் கேட்டீங்கன்னாலும் சொல்லுவாங்க, ரேட் வரதே அந்த ரேட்டுக்கு தான் வருது, நம்ம அந்த ரேட்டுக்கு டேரக்டா கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஹோண்டாவும் இருக்குங்க. இப்ப அங்க பின்னாடி இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டா சிம்சன் ஹோண்டாங்க. சிம்சன்ல ஹோண்டா இன்ஜினுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி, கியர் பாக்ஸும் 2 இயர்ஸ் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோங்க. அதுல பேக் ரோட்டரியும் இருக்கு, சென்டர் ரோட்டரியும் இருக்குங்க. இப்போ எல்லா டீடைல்ஸும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பர் மார்க்கெட்டிங் டீம் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. போட்டோஸ் கேட்டீங்கன்னா போட்டோஸ் அனுப்புவாங்க, பிரைஸ் கேட்டீங்கன்னாலும் பிரைஸ் சொல்லுவாங்க. இதுல எல்லாமே டீடைலா பிரைஸ் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா நம்பர் கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. வணக்கம், நன்றி.